போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஃபைனல் ஆன்சருக்கு எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் 1:3 ரேஷியோ அடுத்து வெளியிடுவாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டு 1:3 ரேஷியோவில் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? எவ்வளோ வேக்கன்சியோ அதை விட 3 மடங்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு உள்ளே போவீங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். அதே போல் உடல் தகுதி சரிபார்ப்பு நடக்கும். உங்களுடைய ஃபிசிக்கல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் உடல் திறன் தேர்வு நடக்கும். இதெல்லாம் சென்னையில் தான் நடக்கும். சரிங்களா? அதற்கான அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை முழுமையாக பார்க்கலாம். இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்க இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா செலக்ட் ஆகிட்டு இந்த ப்ராசஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 1:3 ரேஷியோ வந்த பிறகு உங்களுடைய நம்பர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது மினிமம் மார்க்கில் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமையோ இல்லை பிசி எக்ஸாமையோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டைவர்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு தேர்வில் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். ஸோ துவண்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்வு நோக்கி படிச்சுட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேர்வுக்கு பிந்தைய நடைமுறைகள் குறித்த தற்காலிக தேதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 விதமான தேதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் வந்து விண்ணப்பதாரர்களின் பட்டியல் கொடுப்பாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. இது என்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 4வது வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? லாஸ்ட் வீக்கில் வந்து இது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இன்னும் 1 வீக் அப்புறம் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ 1 வீக், சரிங்களா? மேக்ஸிமம் 1 வீக் அப்புறம் இந்த தகவல் வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக்ன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த தகவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு. 1:3 ரேஷியோவில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போவீங்க. எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். சரிங்களா? அதன் பிறகு உடல் தகுதி சரிபார்த்தல் நடக்கும். இதுவும் சென்னையில். இந்த 2 ப்ராசஸும் எந்த தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முதல் வாரம், அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி. அடுத்து உடல் திறன் தேர்வு சென்னையில் நடக்க போகுது. அடுத்த ப்ராசஸ். சரிங்களா? சிவிலாம் நீங்கள் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடல் திறன் தேர்வு நடைபெறும். இதுவும் சென்னையில் தான். இதற்கான தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/12/2020. ஸோ இதோட உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இது 3 தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதன் பிறகு கடைசியாக அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் தேர்வின் இறுதி முடிவு என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020. ஸோ டிசம்பர் மாதம் இறுதியில் வெளியிடுவாங்க. இந்த சான்றிதழ் சரிபார்த்தல், உடல் தகுதி சரிபார்த்தல், உடல் திறன் தேர்வு இதுவே டிசம்பரில் தான் நடக்குது. இறுதி முடிவாக அவங்க டிசம்பர் எண்ட்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க 1:3 ரேஷியோ, அடுத்து சிவி, அதன் பிறகு உடல் தகுதி சரிபார்த்தல், அதன் பிறகு உடல் திறன் தேர்வு. இதுக்கு வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதுக்கான அஃபிஷியல் பிடிஎஃபாக அவங்க கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. உடல் திறன் தேர்வு முடிஞ்ச பிறகு உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 8ஆம் தேதியோட இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதன் பிறகு தேர்வின் இறுதி முடிவு டிசம்பர் எண்டில் கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நவம்பர் 4வது வாரத்தில் வரக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்களின் பட்டியலில் அவங்களுடைய நேம்ஸும் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரலையும் தேர்வு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எழுதிங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 180 டேஸ் பிளான் வந்து சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. அதே போல் பிசி எக்ஸாமுக்கான டெய்லி லைவ் போயிட்டுருக்கு. TNUSRB பிசி எக்ஸாமுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து டெய்லியும் பகல் 12 மணிக்கு, அதே போல் நைட் 8 மணிக்கு போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. புத்தகம் வேணும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்றவங்க புத்தகம் athiyaman.com வெப்சைட்டில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.